காட்சிகள். ஆய நமக. ஓம் சிவமகா வாழசித்தாய நமக. அகத்திய திருவடிகள் போற்றி. சிவமகா வாழசித்தர் ஆசான் திருவடிகள் போற்றி. நமச்சிவாய சிவாய திருச்சிற்றம்பலம். ஐயா, கோபூஜை நடந்தபோது பார்த்தையா, அதாவது வேல் தெரியுது, எல்லா சீடருக்குள்ளேயும் வேல் தெரியுது, ஆகாயத்தில் எல்லா சீடர்களுக்கும் உள்ள வேல் தெரியுது. நீங்கள் உள்ளே வணங்க வேல் தான் தெரியுதுயா. அந்த வேல் வந்து ஆகாயத்தை நோக்கி பறக்குதுயா. பறக்கும்போது எல்லா லோகத்திற்கு ஆன்மாக்கள் வேலை தொத்திக்கிறாங்கய்யா. வேல் மேலே ஆன்மாக்கள் வராங்க. ஆன்ம ரூபத்தில் ஒரு ஒளி வந்து மேலே இப்போ படியுதுயா. அதுக்கு மேலே முருகப்பெருமான் ஆசி வழங்குறாருயா, மயிலில் உட்காந்துக்கிண்டு. மயில் பெருமான். ஆமாய்யா, ராஜா உருவத்தில் மயில் நல்லா தோகை விரித்து அந்த இடத்துல இருக்குது. அதில் முருகன் ஆசி வழங்குறாங்கய்யா. ஆசி வழங்குறாங்கய்யா. வேல் நுனியில் வந்து அகத்தியர் இருக்கார், பின்னாடி நீங்கள் இருக்கிறீங்க. அகத்தியர் நல்லா அற்புதமாக சிரிச்சுக்கிண்டு எல்லா லோகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சி பார்த்தேன். வேல் பாஞ்சு போகுதா? ஒவ்வொரு லோகம் பாஞ்சு போயிட்டு இருக்கியா, செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கியா. சரி சரி சரி. அப்படியே போயிட்டு கரெக்டாக இந்த சபையில் வந்து உட்காருதுயா. வரும்போது எல்லாமே ஒரு ரோல் ஆகுது. ரோல் இப்படி ரோல் ஆகுதா? ரோல் ஆகுது. எல்லாமே கீழே வந்து அப்படியே அக்னியில் எரியுதுயா. அக்னியில் சுவாலை ஆகுதுயா. ஓ, ரோல் ஆகி வந்து அக்னியில் விழுந்து பொசுங்குதோ? பொசுங்குதியா. சரி சரி. இது ஒரு காட்சி. இன்னும் உயர் காட்சி ரொம்ப நீங்கள் பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் அகத்திய பெருமான்ட்ட இது இந்த காட்சிக்கு விளக்கம் கேட்டுக்கிடுவோம். சரிங்க, நன்றியா. அருட்திருமகா சபை நாடி சபையினுடைய ஏற்றம் கொண்ட சித்தனுடைய ஆற்றல்தனை நாடி சபையில் சரணடைந்த சீடன் காட்டிய வழியில் அற்புதமாய் அண்ணாமலை தளமதிலிருந்து ஆங்காங்கு சுற்றி அலைந்து சிவத்தை தேடி உள்ளுக்குள் இருக்கும் சிவம் எங்கு இருக்கின்றார் என்று தேடி சபையில் வந்தமர்ந்து சித்தனது அறி உரை, ஆற்றல் கொண்ட உபதேச உரை, ஏற்றம் கொண்ட இறை சூட்சம நூல் உரை, அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் வழங்குகின்ற ஆசி உரைகளுக்குள் சிவம் யாம்தாம் என்று அறிந்து கொண்ட சீடனே அகத்தியன் ஆசி வழங்க. எங்கு அலைந்தாலும் தேடி திரிந்தாலும் கிடைக்காத பேராற்றல், ஒரு உணர்வு கொண்ட உயர்நிலை, சிவ உணர்வு கொண்ட ஒரு உயர்நிலையை கற்றுக் கொடுத்த ஆசானின் சீடனாக வலம் வருபவனே அகத்தியன் ஆசி வழங்குகிறார். சிவசபை என்றால் அதுதான் சிவசபை, ஆசான் என்றால் அவன்தான் ஆசான் என்று உரைத்தோமே. அவனுக்குள் அகத்தியம் இருந்து காட்டுகின்ற வழியை அடிபிரளாது அவன் திருவடியை இறுக பற்றியவனே அகத்தியன் ஆசி வழங்குகின்றான். இயல்பு நிலையில் அடியை பற்றுவதல்ல, சூட்சமத்தில் அவன் அடிக்குள் அமிழ்ந்திருக்க என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றான். எங்கும் செல்லாது எவ்விடம் காணாது இவ்விடத்தில் இருக்கும் ஆற்றல் கண்டு இவ்விடத்தில் இருக்கும் ஆற்றலை வழங்கும் ஆசானின் நிலை கண்டு அவனுக்குள் குடியிருக்க அகத்தியன் ஆசி வழங்குகின்றான். அந்நிலைக்குள் அமர்ந்து நீர் கண்ட அற்புதமான காட்சி அகத்தியன் ஆற்றிய உரையினுடைய சாராம்ச நிலைதனை காட்சியாக கண்டாய் என்று கூறுகின்றோம். இந்நிலைதான் இச்சபையில் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. கூறியார் போல் இயல்பு நிலையில் ஒரு சபை, சூட்சமத்தில் எத்துணை சபைகள் இருக்கின்றது. அகத்தியன் இன்னும் ஒவ்வொரு சபையாக சென்று வந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகிறோம். அத்துணை சபைகளும் இச்சபைக்குள் அடக்கம். 7-14 லோகங்களும் இச்சபைக்குள் அடக்கம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அது எவ்வாறு என்பதற்கு நீ ஒரு சிறு சான்று என்று கூறுகின்றோம். யாம் உரைத்தோமே, ஒவ்வொருவருக்குள்ளும் வேல் பகிரப்பட்டிருக்கின்றது. அவ்வேல்தனை கண்டிருக்கின்றான். ஒட்டுமொத்த சீடர்களினுடைய ஒரு ஆதி வேலாக இருக்கும் சிவமகா வாழைச்சித்தன் செங்கோல் பறந்ததை கண்டாய். அதற்குள் அகத்தியனும் சிவமகா வாழைச்சித்தனும் அண்டமும் அடங்கி இருப்பதை நீர் கண்டாய். அவ்வேல் அண்டம் சுற்றி அத்துணை சபைகளையும் சுற்றி சீடர்கள் அமர்ந்து தவம் காண்கின்ற சபை நோக்கி அவ்வேல் தன் பணியை ஆற்றிவிட்டு திரும்பி வருகின்ற நிலையையும் கண்டாய் என்று கூறுகின்றோம். அது வந்து நின்ற தலம் அற்புதமாக சிவகூரை தலம், சிவசபை கூடம், ஏற்றம் பெற்ற இயல்பு கொடிமரம் வேலாக மாறி சித்தனுடைய செங்கோலாக மாறி இவ்விடம் அமர்ந்திருக்கின்றது. அவ்வேல் பகிரும் நாளை நோக்கி சபை சென்று கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றார். அந்நிலை பெற்ற அருள் காட்சிதனை பெற்றவனே அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம். கோடி நன்றி அகத்திய, கோடி நன்றி சிவா.
நன்றி நன்றி, கோடி நன்றி. நன்றியா? சிவமகா ஓம் அகதீஷாய நமக. உம்மை சபைக்கு வழங்கிய ஈஸ்வரனுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஓம் நன்றி சிவா அகதீஷாய நமக. ஒரே காட்சி கண்டுக்கிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் காட்சி. அகத்திய பெருமான் தான் காலையில் எழுப்பிவிட்டு வேலை பார்க்க சொல்லுதாரு. இது எங்கேயும் நிகழுமா என்னன்னு தெரியல. எந்த ஆசிரமத்துலையும் அவரை காலையில் அகத்திய பெருமான் தான் அவருக்கு டியூட்டி சொல்லுதாங்க. அங்கே போ இங்கே ஒன்று. ஒரு நாள் அகத்திய பெருமான், மறுநாள் பாலதிரிபுர சுந்தரி வந்து எழுப்பி விட்டுருக்கு. அப்படி இங்கே இறை தான் வந்து அவரை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. வர சீடரை வந்து அகத்திய பெருமான் சொல்லி அவங்க தான் டியூட்டி சொல்லுவாங்க. இன்ன காரியங்கள் நீ இன்னைக்கு செய், இங்கே போ அங்கே போன்னு. எங்கேயாச்சும் இருக்கா என்னன்னு தெரியல ஆசிரமங்கள். இங்கே அது நிகழுது. இறை நிகழ்வுகள் இங்கே நிகழுது. அதனால் வழி நடத்தது சித்தர்கள் தான். அதுக்கடுத்து பாலதிரிபுர சுந்தரி அன்னைக்கு எழுப்பிட்டுருக்கு. அங்கேருந்து ஒவ்வொரு நிகழ்வையும் அவருக்குள்ளே சொல்லுதாங்க. நன்றி. அது மாதிரி நிகழ்வு வேறு எங்கேயாச்சும் நிகழ்தான்னா சொல்லுங்க. இறை வழி நடத்தக்கூடிய சபை அப்படின்னு சொல்லுதாங்கல்ல, உண்மையில் அவங்க தான் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. வர்றவங்களை இப்படி உட்காரு அப்படி உட்காரு அங்கே போ. இவர்கிட்ட தெளிவாக சொல்லுதார் அகத்திய பெருமான். நாங்கள் அந்த பணியை செய், இந்த பணியை செய், ஏன்னா சோம்பேறியாக உட்காந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டா என்ன மாதிரி நடந்துக்கணும் எல்லா விஷயங்களும் இங்கே இயல்புலையும் சொல்லி கொடுக்கப்படுது. சூட்சமத்துலேயும் சித்தர்கள் சொல்லி கொடுக்கப்படுது. இதோட யுகம் மாறதுக்கு என்ன சான்று வேணும்? எல்லா இடங்கள்லையும் வந்து சித்தர்களும் தேவர்களும் மனுஷனுக்குள்ளே போய் வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிறகு கேட்டுத்தானே ஆகணும் எல்லாரும். அதுக்கு ஒரு முக்கியமான ஆளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் நந்தீஷாய நமக. ஓம் சிவவலஸ்தேவாய நமக. உமது கரத்தால் ஒரு சிறு வெப்ப நீர் தருமாறு அகத்தியன் ஆடை எடுக்கின்றோம். டீ, அதாவது டீ. ஆமாம். அகதீஷாய நமக.